அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குங்க. எக்ஸிட் போல்னு சொன்னா பல மாநிலங்கள்ல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 50% தொகுதியில நேற்று மாலை 6 மணிக்கு தான் முடியுது. 6:30 மணிக்குள்ள எப்படி நீங்க வாக்கு செலுத்தி ஒரு சர்வே டேபுலேட் பண்ணி போட்டுருவீங்க? 50%. என்ன லாஜிக் இது? அப்ப இது வாக்களித்தோர் சர்வே இல்ல. மீண்டும் அது ஒப்பீனியன் போல் தான். அதாவது நித்யானந்த சார் ஒப்பீனியன் என்னவோ, ஏன் ஒப்பீனியன் என்னவோ, பிரியன் ஒப்பீனியன் என்னவோ அதே மாதிரியான ஒரு ஒப்பீனியன் தான். அப்போ எக்ஸிட் போல்ங்கிற அந்த மாயையிலிருந்து விடுபடுவோம். எக்ஸிட் போல் நடத்தவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இல்ல எக்ஸ்போஸ்ட்னு வச்சுக்க நடத்தவும் முடியாது சார். என்ன காரணம்னா, நம்ம வந்து பல கட்டமா பிரிக்கிறோம். கடைசி கட்டம் 6 மணிக்கு முடியுது. 6:30 மணிக்கு நீங்க எக்ஸிட் போல் போட்டுக்கலான்றோம். அது எப்படி சாத்தியம்? நீங்க வெஸ்ட் பெங்கால் விட்டுருக்க, நாளைக்கு மகாராஷ்டிரால 2 கட்டமா நடந்துச்சுனாலும் இதே கதி தான். ஆமா. அப்ப இந்தியாவில் இருக்கிற சிஸ்டத்துல எக்ஸிட் போல்னு சொல்றது முட்டாள்தனம் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான அந்த மெத்தடாலஜிக்கல அந்த வாய்ப்பு இல்லை. ஒப்பீனியன் போல் நீங்க எத்தனை வேணாலும் நடத்தலாம், அவ்வளவுதான். இதை தாண்டி வேற விஷயம் இல்லை. இப்போ இது எதை நோக்கி போகிறது அப்படின்னா, மீண்டும் ஒரு விவாதத்தை நோக்கி போகிறது. விஜய்ங்கிறவர் உள்ள வந்திருக்கிறாருன்னு தெளிவா தெரியுது. ஒரு சக்தி வந்திருக்கு, விஜய்ங்கிற சக்தி வந்திருக்கு. இல்லை, அதான் நான் இப்போ திரு பிரியன்ட்ட கேட்டது தான் கேட்குறேன். விஜய் வந்து ஒரு எம்ஜிஆராக இருக்க மாட்டார், என்டிஆராக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு நேற்றுலேருந்து இந்த நேஷனல் மீடியாஸ் எல்லாம் பேச தொடங்கி இருக்கிறாங்க. குறைந்தபட்ச சதவீதத்துக்கும் அந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆட்சி பிடிப்பார் அப்படிங்கிற வகையிலையும் அந்த மாதிரிலாம் கருத்துக்கள்லாம் வருது. அப்படியான ஒரு நிலை சூழல் இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சார், இங்கே இன்ஸ்டா முதல்வர், இன்ஸ்டாகிராம் முதல்வர், இன்ஸ்டன்ட் முதல்வருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். கடுமையா நீங்க உழைக்கணும், களத்துக்கு போகணும், வெயில்ல நிக்கணும், கும்பிடு போடணும், உழைக்கணும். சுருக்கமா சொன்னா, இப்ப இபிஎஸ் உழைப்பை யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. எம்கேஎஸ் உழைப்பை யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. கடைசியில் நிக்கிற ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் உழைப்பையும் யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அப்போ விஜய்க்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா, எதுவுமே இல்லைங்கிறதா என் கருத்து. அதாவது ஒரு திரை நட்சத்திரங்க, அவர் புதுசா களத்துக்கு வரும்போது ஒரு பெரிய அளவுக்கான பிரபல தன்மை இருக்கு. இவரே கடைசியில வந்து எதிர்பாராத விதமாக ரொம்ப குறைஞ்ச வாக்கு சதவீதம் வாங்கிடுறாருன்னு வைங்க, 5%, 6%. இப்ப யாரெல்லாம் வாழ்த்துறாங்களோ அவங்க எல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் கழுவி ஊத்துவாங்க. நீ தேர்தலுக்கு போனியா, பிரச்சாரத்துக்கு போனியா, நீ ஏன் அடிக்கடி லீவு போட்ட, இந்த பழைய கேள்வி எல்லாம் திருப்பி கொண்டு வந்து விடுவாங்க. உண்மையிலேயே விஜய்க்கான இந்த ஒரு 4 நாள் குளோரி இப்ப இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி. முதல் 4 நாள் வந்து படம் ஓடிடும். படம் நல்லா இருந்தா தான் உண்மையான ரிசல்ட் நமக்கு 5ஆம் தேதி தெரியும். இந்த வாட்டி உண்மையான ரிசல்ட் 4ஆம் தேதியே தெரியும். சரி, இப்போ உழைப்புன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். இப்போ என்டி ராமாராவ் அப்போதான் உள்ள வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. அவரையும் இவரையும் ஒப்புறதுனால அவருடைய உழைப்பு எந்த வகையில் இருந்தது, களம் எப்படி இருந்தது, இங்கே களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்டிஆர் கடவுள் சார், இவர் கதாநாயகன். 2 கடையில ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்டிஆர் வந்து அவரு ஆந்திர மானத்தை காப்பாற்ற வந்த கடவுள், அப்படிதான் அவரை கொண்டாடினாங்க. அவருக்கான அரசியல் ஆசைகளையும் அவர் முதல்ல இருந்தே சொல்லிட்டே தான் வந்தாரு. விஜய்க்கு திரைமொழியே கிடையாது சார். திரைமொழியில வந்து நீங்க தேவதை கதைகளில் வருகிற ஹீரோ மாதிரி, தேவதை கதைகளில் வருகிற கடவுளர் மாதிரி தோற்றம் அளிக்கணும். அப்படி தோற்றம் அளிச்சாதான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இமேஜ் பில்டப் ஆகும். அப்படியான முயற்சியில விஜய் இதுவரைக்கும் ஈடுபட்டது கிடையாது. விஜய்க்கான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் எப்படி உருவாச்சு, ஒரு கல்ட் ஃபாலோவிங் எப்படி உருவாச்சுன்னா, அது ஒரு செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம் தான். அப்ப யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு பாலிடிக்ஸ்லாம் தெரியாது. நம்மளும் ஒரு இடத்துல கோட்டை விட்டுருக்கோம். காலேஜில் இருந்த எல்லா யூனியனையும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம். எங்க காலத்துல ஒரு காலேஜில் போய் பேசுறது அப்படின்னா அப்படியே துடிச்சிட்டு வருவாங்க சார் அரசியல் தலைவர்கள். வில்சன் கேட்டு பாருங்க, காலேஜில் பேசுறதுக்கு, மாணவர் மன்றத்தில் பேசுறதுக்கு நம்ம டைம் கேட்டு போவோம். எல்லா கட்சிக்காரனும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை முதல்ல கூப்பிட்டு ஸ்டூடெண்டா எந்த காலேஜ்னு கேட்டு டைம் கேட்பாங்க. இன்னைக்கு வந்து மாணவர்கள்ட்டே அப்படியான ஒரு எண்ணம் இல்லை. மாணவர் மன்றங்களை ஒழிச்சிட்டோம். காலேஜில் போய் பேசுறதுக்கு தலைவர்கள் முன்வரதும் இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில ஒரு பருவம் வந்து இப்படி மாறி இருக்கு. திரை நட்சத்திரங்கள் அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்கள தவறே நான் சொல்லவே இல்லை. இப்போ அவங்க யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப விஜயோட பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு வரும்போது இவங்க வருத்தமடைந்து இந்த அரசியல் ஃபீல்ட்ல இருந்து வெளியில போயிடக்கூடாது. அரசியலே இப்படித்தாங்க, ஒன்றும் சரி கிடையாதுங்க, இவிஎம்ல ஏமாத்து பண்ணிட்டாங்க, இல்லைன்னா இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, வெளியில போயிடக்கூடாது. அவங்களை மீண்டும் உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கான ரியல் அரசியல் ட்ரைனிங் கொடுத்து அவங்க எந்த கட்சியை வேணாலும் சூஸ் பண்ணட்டும். ஆனா ஏன் சூஸ் பண்றோங்கிற காரணம் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? என்ன காரணத்துக்காக நீங்க திமுக விரும்புறீங்க,
என்ன காரணத்துக்காக ஐஜேகே விரும்புறீங்க, இல்ல வந்து என்ன காரணத்துக்காக தேமுதிக விரும்புறீங்க, அதிமுக விரும்புறீங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிடணும் முதல்ல. அதற்கு வந்து இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10-15% டோட்டலா அரசியல் விட்டு வெளியில போயிட்டாங்க சமீப காலங்கள்ல. இந்த 15% பேரை நம்ம உள்ள இழுப்பதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பை விஜய் வழங்கி இருக்கிறார்.